தம்பி டீ இன்னும் வரல. ஒரு டீயை குடுமா முதல்ல. வந்துட்டா நம்ம சங்கி பைய தேசிய அரசியலே பேசக்கூடாது போல. தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரே டாக்கு இந்த தீவேகா அவளை இந்த தாவேகா அதுல நடந்த அந்த சம்பவம் தான். இந்தா பண்ணிட்ட மாதிரி. எப்ப வந்த? போன வாரம் வரல, இந்த வாரம் வந்து உட்காந்து உயிரிட போறான். என்னையா அந்த சம்பவத்தை பாத்தியா? 40 உயிர் 41 உயிரான். கேக்குறியா? கஷ்டமா போச்சு. அன்னைக்கு தூக்கமே இல்ல நைட்டு ஃபுல்லா எனக்கு. ஆமா ரொம்ப கஷ்டம். மனசு பதறுது நியூஸ பார்த்தாலே. என்ன பண்றது? விபத்து என்ன பண்றது? விபத்து நடந்தா எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு. அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன். இவன் லோ பட்ஜெட் விஜய்னு சொல்லுவாங்க இவரை. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு தெரியாம போயிட்டேன்னு செருப்பு எடுத்து அவனே அடிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு திருந்திருக்காங்க. ஒன்னு 2 பேரா திருந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு போய். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்றாங்க. யாரு டிஎம்கே பண்ண வேலை? சதி வேலை. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணமா அந்த விஜய் உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு ரோட்டுக்குள்ள. சுற்றுப்பயணம் வரவன் எவனாவது உள்ளுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணுவானா? உள்ள உட்காந்துக்கிட்டே வணக்கம் வச்சுக்கிட்டே வர வேண்டியதானே. ஸ்பாட்டுக்கு வந்தா லைட்டை போட்டு இவர் வெளியே வருவாரு. இவருக்கு என்ன சர்க்கஸ் சிங்கமா? இல்ல தெருக்குள்ள வர கூட்டம் இருக்கு, மக்கள் கூட்டம் இருக்கு, தெருவில் இருக்குன்னா உட்கார்ந்த இடத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி வராரு. பைபாஸ்ல போகும்போது ஆளே இல்ல இடத்துல கூட லைட்டை போட்டு காட்டு வணக்கம் வச்சுட்டு வராருல. அப்படி வரணும்ல. அப்படி வந்திருந்தா தெரு முனையில இருக்க கூட்டம் பாதியிலே போயிருக்குமா? பாத்துட்டோம் கிளம்பி போயிருக்குமா? ஆமா. இந்த லைட் ஆஃப் ஆனதுனால இருட்டுல ஒண்ணும் தெரியாதனால என்ன ஆயிடுச்சு, காலையில இருந்து காத்துக்கு இருக்கேன் தலைவருக்காக. 12 மணிக்கு வரேன்னாரு. ஆமா 12 மணிக்கு வரேன்னாரு. நான் காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன். ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஆகி நான் பார்க்க முடியல. எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்கும். அதனால எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, முண்டி அடிச்சு போய் பாத்துடலான்னு போய் பார்க்க போன கூட்டம் தள்ளு முள்ளாயி இப்படி ஆயிருக்கு. லைட்டை இவங்கதான் வேணும்னே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆமா அது வந்து பண்ணிருக்க கூடாது, தப்புமா. அப்படி இருந்தாலுமே போலீஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். இவங்க 10,000 பேர் தான் கேட்டாங்க. இல்ல நம்ம பேசிட்டு அடுத்த கூட்டத்துல ஒரு ஆளுக்கும் புடனைக்கு பின்னாடி ஒரு போலீஸ் நிப்பாட்டுருவோம். லூசு மாதிரி எதையாவது. இந்த பாரு காவல்துறை எண்ணிக்கையோட சொல்லிட்டாங்க இவ்வளவு பாதுகாப்பு இவ்வளவு இருக்கு. அதாவது காவல்துறை அடக்குமுறை செய்யும், பர்மிஷன் எல்லாம் கேன்சல் பண்ணும், மாத்தி ஈத்தி கொடுக்கும், அதெல்லாம் வேற. இருந்தாலும் இவங்க காலையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வருவாருன்னு. காலதாமதமாக வந்தது மட்டும்தான் ஒரே காரணம். இந்த காவல்துறை மேல பழி போடக்கூடாதுமா. அது சொல்ற மாதிரி கரெக்டுமா. காலதாமதமா வந்துட கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு சுற்றுப்பயணத்தோட பிளானை வந்து கொஞ்சம் சரி பண்ணி இந்த சனிக்கிழமை வர்றது அந்த மாதிரி இருந்தாலே கஷ்டம் தாமா. காலதாமதம்னா ஒரு அளவுக்கு பண்ணா. இப்ப நாமக்கல்ல 2:45 8:45 பேசிருக்கணும். 2:45 வந்து பேசுறாரு. இவ்வளவு லேட்டா வந்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க மக்கள்? தண்ணி இல்லாம. இந்த இவரு காஷ்மீருக்கு ஷூட்டிங் போனார்ல லியோக்கு, அப்பதான் தள்ளுமுள் நடந்துச்சு. இல்ல இந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரு, அங்கதான் நடந்துச்சு. பர்த்டேக்கு த்ரிஷா வீட்டுக்கு போனாரு, அங்க நடந்துச்சு. அப்ப இவர் போகணும், கூட்டம் சேரணும்னு ஒரு இடத்துல நினைச்சாருன்னா பிளான் பண்ணி சேர்ப்பாரு. இல்ல நீ எல்லாம் எனக்கு வேணாம், இன்னைக்கு நான் தனிமையில இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா கூட்டத்தை சேர்க்க மாட்டாரு. அதான் திட்டம். கூட்டம் வந்து வரக்கூடாது வருதுன்னு சொல்றது வந்து நம்ம வந்து இது கிடையாது. கூட்டம் யாரு வேணாலும் வர்றோம். 10,000 பேர் வரதா சொன்னாங்க, 25,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க வந்து 10,000 பேர் தான் வரும்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இந்த இந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு கரூர் பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு பாருங்க. 4 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட 2,000 பேர் அந்த அளவுலதான் கூட்டம் இருந்திருக்கு. 4 மணிக்கு மேல விஜய் வரார் வந்து கொண்டிருக்கிறார் வந்துருவாருன்னு அனௌன்ஸ் பண்ணதான் இந்த ஃபேக்டரியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வர குழந்தைங்க எல்லாம் அப்படியே பாத்துட்டு போயிருவோமே. இன்னும் சேர்ந்து கூட்டம் அதிகமா இருக்காமே. கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து இருக்குமா? இதுக்கு வந்து கரெக்டான விசாரணை என்னன்னு பார்த்து எடுத்துடணும். எடுத்து யாரு மேல குத்தங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஆமா இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க வீட்டுக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் வரல, இவங்க காம்பவுண்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரல. பொது இடம்னு வந்துட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரதா செய்யும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம், பொறுமை கடலிலும் பெரியது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, 100 ஆம்புலன்ஸ் வரட்டுமே, நீங்க அமைதியா நின்று அந்த ஆம்புலன்ஸ் எல்லாருக்கும் வழி விடுங்க. நான் பேசுறதுனால இந்த ஆம்புலன்ஸுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு நீதான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரு. அதை விடுங்க, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளவு ஒரு மாசான ஒரு ஹீரோ ஒரு கட்சியும் தொடங்கி தலைவரா இருக்காருன்னா ஒரு 4 ஆம்புலன்ஸ அந்த கூட்டத்துக்குள்ள அனுப்புறதுனால அந்த மாஸ் ஹீரோவோட இது என்ன குறையவா போகுது? அது எப்படி குறைச்சிட முடியும்? அவங்க சதி பண்றாங்க, திட்டமிட்டு அனுப்புறாங்க, நம்பர் பிளேட் இல்ல, கொடி இருக்கு, என்ன அலிகேஷன் வேணாலும் அப்பவே அட்ரஸ் பண்ணுங்க. எல்லாரும் வழி விடுங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்கோ இல்லையோ தயவு செய்து வழி விடுங்க, போகட்டும் வழி விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொன்னா
இவன் நயா மனுஷன்னு தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோமா? அதை விட்டுட்டு என்ன ஆம்புலன்ஸா வழி விடலாமா? இங்க வந்து ஹீரோயிசம் பஞ்ச் டைலாக். இல்ல இத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுமே இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்க தான் காரணம் இருக்கு. இன்னொரு டேட்டா என்ன தெரியுமா? 27ஆம் தேதி வட சென்னையில பண்ண வேண்டியது. அப்புறம் இது கரூர். அதுதான், அதாவது இந்த ஆதவ அர்ஜுனா சிண்டு முடிச்சு வேலை பார்த்திருக்காரு தலைவரே. கரூர்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேலையை பார்த்துட்டாங்க. ஆளுங்கட்சி வந்து 30 விழா, எதிர்கட்சி வந்து சுற்றுப்பயணம். அதனால நீங்க இப்ப போனாதான் சரியா இருக்கும். பாத்தீங்களா கொங்கு மண்டல எங்க பெல்ட் அப்படின்னு சீனை போடலான்னு இறக்கி விட்டுருக்காங்க. மாத்துறத கடைசி நேரத்துல எல்லாம் மாத்துறது பவர் காட்டுறதுக்காக பண்ணிருக்காங்கப்பா. அது நம்ம தப்பு சொல்ல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, விபத்து நடந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாரும் அவரை போட்டு கார்னர் பண்ணணும். இந்த நரேட்டிவ் தான் இது விபத்து, இது அசம்பாவிதம், இது தற்செயலா நடந்தது, அப்படி இப்படின்னு ஒரு நரேட்டிவ். இது திட்டமிட்ட சதி. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, விஜயோட கூட்டத்துக்கு வந்து இறந்திருக்காங்க. மத்த தலைவர்கள் யாருமே விஜயை கேட்காம எல்லா தலைவர்களும் சொல்லி வச்ச மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருமே ஆளுங்கட்சியவே கேக்குறாங்களே, இது என்னன்னு எனக்கு புரியலையே. அதுதான், அதாவது இந்த விஷயத்துல இந்த திமுக வந்து அரசியல் ஆதாயம் தேடுது. அப்புறம் வந்து அவங்க வந்து சுயநலமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்த நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2026 எலெக்ஷனுக்கு இது அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன வேணாலும் இருக்கட்டும், இது என்ன வேணாலும் இருக்கட்டும். நியாயமா விபத்து நடந்ததுக்கு அப்புறமா மருத்துவமனையில யாரு இருக்கணும்? இவங்க இருக்கிறாங்க, திமுக இருக்காங்க, அவங்க அரசியல் பண்றாங்களே, இருக்கட்டும். நியாயமா யாரு இருக்கணும்? வந்திருக்கணும். சரி, அவர் வந்து ஒரு பெரிய பிரபலம், அவரால் வந்தால் மறுபடியும் கூட்டம் வரும். அவர் வேண்டாம். ஆனா அவரு நிறைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்காரு. அனிதா, அஜித் குமாருக்கெல்லாம் போயிருக்காரு. அது வேற. அடுத்து இருக்க மாநில நிர்வாகிகள் போகணும்ல. புஷி ஆனந்த், ஆதவ், ராஜ்மோகன், அருண்ராஜ், இப்படியான ஆளுங்க போகணும்ல. சரி, இவர்கள் போனாலும் கூட்டம் வரும். அடுத்தபடியா நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபேனு பேசுறாங்க, ஏதாவதுனாலும் எங்க அண்ணன் கூட நிக்கிறேன்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப அவங்களாவது போய் நிக்கணும்ல. ஒரு மஞ்ச துண்டை காணோம் ஆஸ்பத்திரிக்குள்ள. மச்சரிக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா அண்ணனுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கூட்டு போய். ஆமா, இப்ப வரைக்கும் சரி மஞ்ச துண்டு போனாலும் கோவம் வரும். உன் கட்சிக்கு வந்தவன் தான் அடிச்சுட்டான்னு பெத்தவங்க இது பண்ணி எறிவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உன்னை பாதுகாக்க ஒரு 500 பவுன்சரை இறக்கணும்ல, ராத்திரியோட ராத்திரியே இறக்கணும்ல. பாப்பா, உனக்கு நான் 4 மடங்கு சம்பளம் தரேன், நான் கோடி கோடியே சம்பாதிச்சிருக்கேன், 200 கோடியை விட்டு வந்திருக்கேன், 400 கோடியை விட்டு வந்திருக்கேன்னு அவுத்து விட்டீங்கல்ல. வா, நான் உனக்கு அதில் ஒரு 2-3 கோடி அடிச்சு விடுறேன். ஒரு 4-5 நாள் இந்த குடும்பத்தோட குடும்பமா இருங்க, ஆறுதல் சொல்லுங்க, மருத்துவ உதவி கொடுங்க, எல்லா அந்த தேவையும் பண்ணி கொடுங்க. நீங்க ஆளுங்களை ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்யுங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கேடா? சொல்லுங்க. இன்னொன்னு, இப்ப நடுவுல கூட ஒரு இன்டர்வியூல அந்த ராஜ் அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒரு மலையாள படத்துல வந்து அந்த ஹீரோயின் கார்டு எடுத்து பார்க்க ரத்தம் வேணும்ட்டு பார்த்த உடனே என்ன பண்றாங்க, மக்கள் இது இந்த மன்றத்துல இருக்கவங்க போய் ரத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு கூட்டமா கலந்து போக தெரியுது. ஆனா இங்க அவங்களால விபத்து நடந்தா வரதுக்கு இது இல்லை. அது எது ஃபேம் ஆகுதுன்னா, அதாவது ஒருத்தன் கூட மஞ்சள் துட்டு போட்டவன் அங்க சுத்தி உள்ள துடிக்கி கறக்கிறவன தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போகல. ஏன் அப்படின்னா, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த RCB நடந்துச்சுல பெங்களூர்ல, வந்தான் கூத்தடிச்சாங்க, போனாங்க, 11 பேர் செத்தாங்க. அந்த மாதிரிதான் வந்தான், பார்த்தா என் வேலை முடிஞ்சு, கீழே செத்து கிடக்குறியா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, பாய் வரட்டா அப்படின்னு போயிட்டாங்க. அதாவது நான் வந்து முத இந்த பத்திரிகை துறைக்கு வரும்போது ஒரு கோர விபத்தை பார்த்துட்டு தான் உள்ள வரேன். குரங்கினி தீ விபத்தை கொத்தா செத்து போனாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஊடகத்துறையில இருந்து போயிடலாமா அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அந்த செய்தியை கவர் பண்ணும்போது. அதுக்கு அந்த மாதிரி இந்த நேரத்துல இப்ப நடக்குதுல, அப்படி இருக்கு. எனக்கு அப்படியே என்னடா அது, ஒரு தலைவரை பார்க்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போற இடத்துல இப்படி ஒரு விபத்தா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம 2 பேரும் ரொம்ப மனசு வெம்பி ரொம்ப பேசிட்டு இருக்கோம். இவர் வந்ததுல இருந்து ஏதோ சாஃப்டா கொஞ்சம் முட்டு கொடுத்து பேசுற மாதிரி. ஐயோ, சாஃப்டா பேசினா பரவாயில்ல, ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிற ரிச்சுவல் ஆகுதுமா எனக்கு அந்த வார்த்தையை கேட்க. ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்ல வரலப்பா, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னதான் சொல்றேன். விபத்து நடந்துருச்சு, அவரும் அந்த மன ஒருத்தன் இருக்கும்ல அவருக்கு. ஒரு வீடியோ வெளியிடல, 2 துண்டறிக்கை விட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு தாவிக்கு இருக்காயா அந்த ஆளு.
இது தெரியுமா உங்களுக்கு? BL சந்தோஷ் இருக்காரு பிஜேபி, அவரு எல்லாரும் ட்விட்டர்ல வந்து இதுவா ஆக்டிவா இருக்காங்க, எல்லாரும் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. சனிக்கிழமையில இருந்து அவர் போன் பண்ணி விஜய்க்கு எதிராக போட்ட ட்வீட் எல்லாம் அழிங்கப்பா, எரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அதை பண்ணணும் இவங்க ஆளுங்க? ஒரு காலையில ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல என்னன்னா நீங்க அப்படியே வேற மாதிரி திருப்புறாங்க. ஆளுங்கட்சி, காவல்துறை எல்லாம் சங்கிகளா ஒண்ணு சேர்றதா ஒரு மாஸ் வேலையை பார்த்திருக்காங்க. இவங்க இந்த பக்கம் தாவேக்கா என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் நடிகர்களுக்கும் போன் பண்ணி இது வந்து ஒரு விபத்து, அசம்பாவிதம் அப்படின்னு மாத்தி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்க. பாவம் விஜய் உடஞ்சு போயிருக்கார், தேஞ்சு போயிருக்கார், படுத்து கிடக்கார், சுருண்டு கிடக்கார், அவர் பாவம் இந்நேரம் சாப்பிட்டு இருக்காரோ, பாட்டுக்கு சாப்பிடலையோ, தூக்கு இருக்காரோ இல்லையோ. செத்தவனுக்கு முதல்ல ஆறுதல் சொல்லுங்கடா. இந்த ஐடியெல்லாம் நான் போய் உள்ள போய் பார்த்தேம்மா. இந்த மாதிரி சேண்டு ஊத்தி வச்சுறான். செத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல், RIP கூட போஸ்ட் இல்லம்மா. ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்ன்ற ஒரு ஹேஷ்டேக் கூட இல்லம்மா. பா இதெல்லாம் இப்ப நடந்துருச்சுலமா, இது வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்றதுக்கு எங்க மேல வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி 8 பேர் MP கூட்டம் குழு வந்து ஒண்ணு இது பண்ணி தலைமையில இது பண்ணிருக்காங்க. அத வச்சு விசாரணைய பண்ணி யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுல ஒரு MP இருக்காங்க. அந்த MP கும்பமேளாவுல நடந்த இஷ்யூக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இதெல்லாம் ஒரு இஷ்யூங்க அப்படின்னாங்க. அவங்கதான் ஹெட். அப்ப இதை எப்படி பாப்பாங்க? அவரு அனுராக் தாக்கூர் அனுமான் பத்தி பேசினவரு. ஆமா, இவங்க எல்லாம் வந்து இங்க நீதி வாங்கி தர போறாங்க. அதுல இந்த ஆதவ் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா, இந்த அஜித் குமார் வழக்குல தமிழ்நாடு அரசு CBI கிட்ட மாத்தின போது என்ன இந்த வழக்கு 5 வருஷம் மாத்த போறீங்களா, இழுக்க போறீங்களான்னாரு. இப்ப இவர் கட்சியில் நடந்த இந்த மரணங்களுக்கு CBI வழக்கு வேணுமா? அப்ப என்ன, நீங்களும் 5 வருஷம் இழுக்க பாக்குறீங்க அதானே? அது இழுக்கிறாங்களா? இப்ப இது இழுக்கிறாங்க. அதே எதனாலும் வச்சுக்கீங்க, இங்க CBCID யாரு கையில இருக்கு? யாரு கையில இருக்கு? இங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. நாங்க அவங்கள நம்புற மாதிரி இல்ல, ஏன்னா பண்ணதே அவங்க தான் சொல்லி பேசுறாங்க. அப்படின்னா திருப்பி விட்டுருவாங்க. அப்ப அந்த அஜித் குமார் வழக்குல அதே பண்ண வேண்டியதானே? பண்ணதே அவங்க தானே. அதுலயும் அதுவும் தமிழக அரசு காவல்துறை தானே பண்ணுச்சு. என்ன ரயில்வே போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் ஏதாவது பண்ணுச்சா என்ன? அஜித் குமார் வழக்குலயும் சென்ட்ரல் தமிழ்நாடு போலீஸ் தானே சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு A to Z ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அவன் யாருன்னா அவன் அதே கட்சிக்காரன், சின்ன பையன். காலையில் பாரு நீயே வீடியோவை. கரூர் டிவிகே கூட்டத்தில் மூச்சு கூட விட முடியல. நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்பி முனியப்பன் கோயில்கிட்ட போய் நின்றுட்டோம். அவர் வண்டி முனியப்பன் கோயில்கிட்ட வரப்போ மணி 6:20 ஆயிடுச்சு. நாங்கள் புஷி ஆனந்த் அவருடைய கார் பாதுகாப்புக்கு எங்கள் அண்ணன் தான் போனாப்புல. அப்படியே அவர் கூடயே நாங்கள் பிரச்சாரம் நடத்துகிற அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டோம். அது வரைக்கும் நடக்கிற அளவுக்காச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது ஒரே ரோடு தான். இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்துச்சு. திருச்சியில் ஆனால் அங்கிட்ட எங்கிட்ட பூந்தாலும் வெளில போயிடலாம். இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல. விஜய்னா ரவுண்டான வரைக்கும் கை காமிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அவர் ரவுண்டானத்தில் யாரும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு போய் கீழே விழுந்தனால அவர் வேன் உள்ள போக சொல்லிட்டாங்க. வேன் உள்ள போனனால அவரை யாருமே பார்க்கல. ரவுண்டானத்துலேருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளே தான் இருந்தார். அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும். அவர் உள்ளே இருந்தனால அவரை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு. அந்த இடம் அதனாலேயே ரொம்ப கூட்டமாயிருச்சு. நான் வேன் நிற்கிற இடத்துலேருந்து 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லை, மூச்சு விட முடியல. மக்களோட போட்டு அமுக்கிறது, அந்த வேர்வை வாடை, எப்படா இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகன்ட்டு தான் இருந்துச்சு. விஜய்னாவை பார்க்குறப்ப நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்னு நம்ம நினச்சி போனோம். அந்த இடத்துல நான் விஜய்னா பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே என்னால் முடியல, நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் வேணால் ட்ரோன் ஷாட் பாருங்கள், அதில் நிற்க கூட இடம் இருக்காது. அப்படியே அலை மாதிரி மூவ் ஆகிறது கூட நல்லா தெரியும். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இது புரியும். இனிமே வரப்போ குழந்தைகள், லேடிஸு, பெரியவங்க எல்லாம் வரப்போ கொஞ்சம் யோசிச்சுவாங்க. நாங்கள் போன 3 பேருமே ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட போனோன்னே தெரில, பிரிஞ்சுட்டு எல்லாருமே வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க மயக்கம் போட்டு. விக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை. வெளியே முனியப்பன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்படியோ 3 பேர் ஒன்றாகி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். அந்த இறந்த 39 பேருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடைந்து வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. பாத்தியா, அது மட்டும் இல்ல, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை இறக்கி விட்டாங்க. அந்த அக்காவை பாரு. இதுக்கு கூட நம்ம வாயை துறக்காட்டி நம்ம எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, அத்தனை உயிர்கள் பறிவு இருக்கு. லெனன் சொல்லிருப்பாரு, உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காட்டி உன்னை வெறுக்கும் அரசால் நீ ஆள போடுவாய்னு சொல்லிருப்பாரு. தயவு செஞ்சு எல்லாரும் போராடணும். இங்க மன்றாடுறதுனால ஒரு இதுவும் நடக்காது. தயவு செஞ்சு போராடணும். சேகுவாரா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் போராட கத்துக்கோங்க. போராட முடியலையா அந்த போராட்டத்தை பத்தி பேசுங்க. பேச முடியலையா அதை பத்தி எழுதுங்க. எழுத முடியலையா உதவி பண்ணுங்க. யாரெல்லாம் போய் போராடுறாங்களோ அதுக்காக உதவியாவது பண்ணுங்க. இல்ல உதவியும் பண்ண முடியலையா யார் ஒருத்தர் அந்த போராட்டத்துக்காக போராடுறாங்களோ அவங்கள வீழ்த்தவோ தூற்றவோ வேண்டாம்னு சேகுவாரா
சொல்லியிருப்பாரு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, தமிழ்நாட்டுலதான் இருக்குமான்னு தெரியல. தமிழக மக்களுக்கு பெரிய ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. தனக்காக உதவி செஞ்சவங்களுக்கு தனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை தமிழக மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மறந்து போயிடக்கூடிய அளவுக்கு சுயநலமானவர்கள் கிடையாது. பெரிய நன்றி உணர்வே இருக்கு. இங்க வந்துட்டு என்ன உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம பேசுறாங்க பல பேரு, உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சும் பேசாம இருக்காங்க சில பேரு. ஆனா இவ்வளத்தையும் தாண்டி காலம் நிறைய போராட்டங்களை கொடுக்கும், நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நல்ல ஒரு தலைவனை கொடுக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன். கடைசியா இது மட்டும் தான் சொல்லுவேன், இங்க மக்களை வச்சு அரசியல் செய்யாதீங்க, மக்களுக்காக அரசியல் செய்யுங்க தயவு செஞ்சு. பாத்தியா, இந்த அக்கா நிறைய நாடகத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த அக்கா போராடணுமா என்ன, முதல்ல விஜய் போராடி இருக்காரா இல்லையா? விஜய் எப்ப எத்தனை போராட்டம் நடத்துறாரு? ஒரு போராட்டம் நடத்துறாரு, 3 நிமிஷம் பேசினார், அவ்வளவுதான். முதல்ல அவரு போராட வரட்டும். சோக்கு வந்துகிட்டு இருக்காரு இப்ப. இந்த சம்பவத்தை சுத்தி ஏகப்பட்ட அரசியல் நடந்தாலும் இதுல இவங்க இந்த துண்டு போட்டிருக்காங்கல்ல, இவங்க இதுல என்ன அரசியல் பண்றாங்கன்னா, நேக்கா நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்லி சொல்லி எதிரா எதுவுமே பேசாம அப்படியே ஆறுதலா பேசி பேசி நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டோம்னா ஓட்ட பிரிக்கலாம், இல்ல நம்ம பக்கம் வச்சுக்கலாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இழுக்கிறவங்க பேசாதமா, அவர் எங்க கிட்ட வந்தா சேஃப்டியா இருப்பார். என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கியா, அவருக்கு சேஃப்டி கிடைக்கும் தான் நம்ம பேசுறோமே தவிர நம்ம வந்துருச்சுல அந்த ஒரு தப்பான எண்ணத்துல இல்லமா இவர் நம்ம இழுத்து போட்டுருந்தோம். இழுத்து போட்டு அவ்வளவுதான் இவங்க ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ வரணும். ஏன் யாரையா காப்பாத்திருக்கீங்களா என்டிஏ? இந்த மாதிரி யார காப்பாத்தல நிறைய பேர். அஜித் பவார், ஆமா ஆமா, வாஷிங் மிஷின், ஆமா, அவர் அவங்க ஒய்ஃப் எல்லாம் காப்பாத்தலைனாங்க. இங்க அந்த ஏடிஎம்கே வந்ததுல நிறைய பேர். ஆமா ஆமா ரஞ்சன் கொக்க அவரே யாரு காப்பாத்து? ஆமா ஆமா கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட். இவங்க காப்பாத்தக்கூடிய ஆளுதான். இப்ப என்ன மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா, இந்த வழக்கு சம்பந்தமா தாவேக்கா ஒரு வழக்கறிஞர் ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. நீங்க பாட்டுக்கு குவியல் குவியலா பணங்களை கொண்டு வரீங்க, உங்கள்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இவங்க தாவேக்கா கூட்டத்துக்கு தான் வந்தாங்க அப்படின்னு, எப்படி உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடு. அதாவது இவன் கட்சிக்காரன இவனே இவன் கட்சிக்காரன் இல்லன்னு வாய் வழியா சொல்றாங்க. இதான் தாவேக்காரர்களும் உண்மை புரிஞ்சுக்கணும். செத்ததெல்லாம் நீங்க யாருமே இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? ஒருவேளை இவங்க 40 பேர் எங்க கட்சிக்காரன் இல்லன்னுட்டாங்கன்னா விஜய் அறிவிச்ச 20 லட்சம் யாருக்கும் இல்லன்னு அர்த்தம். எப்படி பாரு திருட்டுத்தனம். நீ சொல்ற மாதிரி தாவேக்காரர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப யார் உங்க கூட சப்போர்ட்டா நிக்கிறா அப்படிங்கறது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதான் என்டிஏ கூப்பிடுறமா, என்டிஏக்கு கூப்பிடுறமா, இப்ப போகட்டும் அரசியல், அதோட அடி அடி முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, ஒருத்தன் வந்து சந்தோஷமா இருக்கிறப்ப கை கொடுத்தோன்னு வச்சுக்க, அவனுக்கு அது பெருசா தெரியாது. துக்கத்துல கை கொடுக்கணும், அப்பதான் உடனே. இது துக்கத்துல கை கொடுக்கறது இல்ல, அரசியல் ஆதாயத்துக்காக கை கொடுத்து வைக்கிறது. கரெக்டா? ஆமா, அதான் பேசுவான். எப்படி வர நானு. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.